வணக்கம். இது ட்ராவல் விலாக். நான் இது வரைக்கும் ஸ்வீடன் ட்ரிப் ஃபுல்லாக காட்டிட்டேன். ஸோ லண்டன் ட்ரிப் காட்டணும். போன வாரம் என்னால் உங்களுக்கு ட்ராவல் விலாக் கொடுக்க முடியல. அதுக்கு நீங்கள் என்னை மன்னிக்கணும். பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இந்த வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு ட்ராவல் விலாக். இப்போ லண்டன் ட்ரிப் காட்ட போகிறேன். ஸோ நான் நார்வே சயின்ஸ் மியூசியம் கடைசியாக உங்களுக்கு காட்டினேன். ஸோ அங்கேருந்து அதை பார்த்துட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியிலேயே வந்து பஸ் ஸ்டாப் இருந்தது. ஸோ அந்த பஸ் எடுத்து நாங்கள் ஏர்போர்ட் போனோம், ட்ராம்சோ ஏர்போர்ட் போனோம். அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து ஆஸ்லோ போனோம். ஆஸ்லோ போயிட்டு ஆஸ்லோலேருந்து லண்டன் போக வேண்டியது. ஆஸ்லோவில் பயங்கர மழை, செம்ம ஹெவி ரெயின் இருந்தது. அண்ட் லண்டன்லேயும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களோட லண்டன் ஃப்ளைட்டை டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபைனலி அது டிலேடு ஃப்ளைட் ரெடி ஆகிட்டு கிளைமேட் கொஞ்சம் ரெயின் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா ஃப்ளைட் எடுத்தாங்க. லண்டன் போயிட்டு ஐ திங்க் 9 PM கரெக்டாக ரீச் பண்ணோம். ஸோ அங்கேயும் மழை இருந்ததுனால நாங்கள் வந்து போக வேண்டிய ஸ்டேஷன் வந்து கிங்ஸ் கிராஸ் செயின்ட் பேன்க்ராஸ் ஸ்டேஷன். அது ரொம்ப பெரிய ஸ்டேஷன் ஆக்சுவலாக. ஸோ அங்கேருந்து தான் எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. பட் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து நிறுத்திட்டாங்க, ஓடலை எதுவுமே. இந்த ட்ரெயின் இதனால் நிறைய டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு எங்கள் ஸ்டேஷனுக்கு தாண்டி ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டி ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் போகிறதா இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, டிக்கெட் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்டேஷனை தாண்டி இருக்கிற 2 ஸ்டேஷன் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு நாங்கள் ட்ரெயின், அதான் லாஸ்ட் ட்ரெயின். ஸோ அங்கே இருக்கிற சொல்லிகிட்டே இருக்கார், சீக்கிரம் ரன் திஸ் இஸ் த லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு. ஸோ வேகமாக அந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒரு சாண்ட்விச், ஏன்னா ராத்திரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி ஹோட்டல் போகிறோம் ஒன்றும் புரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கிட்டோம், ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி எங்கள் ஸ்டேஷன் தாண்டி அந்த 2 ஸ்டேஷன் தாண்டி போய் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து டுவர்ட்ஸ் திஸ் டைரெக்ஷன் ட்ரெயின்ஸ் ஓடிட்டு இருந்ததுனால லக்கிலி நாங்கள் வந்து இன்னொரு 2 ஸ்டேஷன் தள்ளி வேறு ட்ரெயின் எடுத்து எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஸோ வந்து அதுக்கப்புறமா லக்கிலி மழையெல்லாம் நின்று இருந்தது. ஸோ எங்ககிட்ட கையில் கொடையும் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி நாங்கள் ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டு போகணும், ராத்திரி நேரம், நானும் என் பொண்ணும் தான் இருக்கோம். பட் ஸ்டில் நாங்கள் தைரியமாக ஒரு மாதிரி வழி கண்டுபிடிச்சிட்டு ஹோட்டலுக்கு போனோம். கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தது எங்கள் ஹோட்டல், பட் ஸ்டில் கண்டுபிடிச்சிட்டு போனோம். போயிட்டு நாங்கள் போய் ரீச் ஆகி செக்இன் பண்ணும்போது விடிக்காரத்தால் 12 மணி ஆக்சுவலாக ஹோட்டல் ரீச் பண்ணும்போது. அப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு போய் நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த சிட்டி ஏரியா அங்கே வந்து எல்லா அட்ராக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது. லண்டன் பிரிட்ஜ் இருக்குது, பிக் பென் இருக்குது, மேடம் டுசாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த லண்டன் ஐ இருக்குது, இன்னும் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்தது அங்கே. ஸோ அது எல்லாமே இருக்கிற இடம், கிட்டத்தட்ட லண்டன் பேலஸ், கேசல் எல்லாமே இருக்கிற இடம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்து போனாக்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான அந்த மிடில் சென்டர் சிட்டி ஏரியாவுக்கு நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நாங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது அந்த ஏரியா, பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மேடம் டுசாட்ஸ் எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் இல்லையா. ஸோ பட் ஒரிஜினல் வந்து லண்டன் மேடம் டுசாட்ஸ். ஸோ அங்கே வந்து தீபிகா படுகோன், அப்புறம் பிரியங்கா சோப்ரா, ஷாருக் கான், சச்சின் டெண்டுல்கர் இவங்களோட இதெல்லாமும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரோட ஸ்டாச்சூஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். அங்கே வந்து ஒரு லண்டன் டாக்ஸி ரைடு கூட இருந்தது. அதாவது உள்ள அந்த லண்டன் டாக்ஸி மாதிரி பொம்மை அந்த மாதிரி இது வச்சுருக்காங்க, நமக்கு அதுக்குள்ளே சீட் இருக்கிற மாதிரி. அதில் உட்காந்துட்டு உள்ளே போயிட்டு ஒரு ரைடு இருக்கிற மாதிரி அதுவும் இருந்தது.
new cathedral rose to fill the sky with glory. Sounds the colours and the joy of the state of London. Each of them taking a personal belonging with them. Goodbye and thank you. அந்த கிங்ஸ் கிராஸ் செயின்ட் பேங்க்ராஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃபோட்டோ டேக்கிங் இடம் ஒன்று இருக்குது. எப்போவுமே அங்கே ஜனங்க இருந்துகிட்டே இருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ எங்களால் கிட்டக்க ரொம்ப க்யூ இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஃபோட்டோ எடுக்க. அது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஹாரி பாட்டரோட ட்ராலி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த வால் வழியாலாம் போகும்ல, நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பாதி ட்ராலி வந்து வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட அந்த ஹாரி பாட்டருக்கு உண்டான இந்த ஷால், அந்த ஸ்டிக்கு, மேஜிக் வாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ட்ராலி அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஷால் எடுத்து மேலே போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பி அதெல்லாம் வச்சுட்டு திரும்பி வரலாம். அது நாங்களும் இப்போ ட்ரை பண்ணோம். பட் எப்போ பாரு கியூ இருந்துகிட்டே இருந்தது, எப்போ பாரு யாராவது இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால நாங்கள் ஜஸ்ட் தள்ளி நின்று அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ அந்த அது ஒரு அட்ராக்ஷன் எங்கள் ஸ்டேஷன்லேயே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். நல்ல ஹெவி ரெயின். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெயின் நின்னதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அங்கே இருட்டிடுச்சுன்னா கொஞ்சம் இப்போ ஸ்வீடனில் இருந்த அந்த ஒரு சேஃப்டி ஃபீலிங் வந்து லண்டனில் சேஃப்டியாக தான் இருக்குன்னா கூட, இப்போ எங்கள் ஹோட்டலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு பில்டிங், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெகர்ஸ் மாதிரி, அந்த கொஞ்சம் காசு இல்லாதவங்க, ஏழையாக இருக்கிறவங்க வந்து அந்த வழியில் பொறுக்கி இருக்கிற அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, கார்ட்போர்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே மேலே போட்டு படுத்துட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. போகிறவங்க வரவங்களை வந்து கத்தி கூப்பிட்டு காசு கேட்குறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க நம்மளை வந்து எதுவும் தொடமாட்டாங்க, கிட்டக்க வரமாட்டாங்க, நமக்கு எதுவும் டேமேஜ் பண்ண மாட்டாங்கன்னா கூட பயமாக இருக்குது. ஹோட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தாங்க. ஸோ நாங்கள் எவ்ரி டைம் அது வழியாக தான் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். ஸோ அவங்க எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. வரவங்க போகிறவங்களால கத்தி கூப்பிட்டு காசு கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பயம் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ரூமுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால நாங்கள் டின்னர் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கெலாம் கிளம்பி அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சி போனோம். அது வந்து ஆக்சுவலி இந்தியன் இல்லை, அவங்க வந்து பங்களாதேஷிஸ். அவங்க வந்து அதை ரன் பண்ணுறாங்க. இட்ஸ் பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அவர் வந்து அந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அவரோட ஐடியாலஜிஸ், அதாவது அந்த வெஜிடேரியன் பற்றின ஐடியாலஜிஸ் எல்லாம் நிறைய போஸ்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு. ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே போஸ்டர்ஸாக இருக்குது. வெஜிடேரியன் பற்றின ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே போட்டிருந்தாங்க. அண்ட் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீல் வந்து $12 அண்ட் இட்ஸ் அ பஃபே. ஸோ அங்கே வந்து நிறைய வெஜிடபிள் வெரைட்டிஸ் இருக்குது. சமோசாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சப்பாத்தி, அந்த நான் இருக்கும், அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், புலாஃப் இருக்கும், இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தார். ஆனால் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். எது எடுத்துனாலும் எவ்வளோ எடுத்துனாலும் $12. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாரு.
ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அது சாப்பிட்டோம். அந்த பஃபே என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார் எங்ககிட்டக்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி வெஜிடேரியனிசம் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ப்ரொமோட் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் மேடம் அப்படின்னு. அவர் வந்து பங்களாதேஷ்லேருந்து எப்போ வந்தார் லண்டனுக்கு, இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து அவங்க இது போட்ட அந்த ஹோட்டல் பேரெல்லாம் போட்ட ரெஸ்டாரண்ட் பேரெல்லாம் போட்ட கப் இருக்கு இல்லையா, அந்த டீ கப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து யூஸ்வலாக விற்பாராம், காசுக்கு தான். யாராவது வரவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க வாங்கிக்கலாங்கிற மாதிரி. பட் அவர் எங்ககிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு, அப்படியே எனக்கு இந்தாமா, நான் யூஸ்வலாக இது காசு கொடுத்து தான் விற்பேன், காசு கொடுத்து தான் வாங்கணும் யாராக இருந்தாலும், பட் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கப்பு கொடுத்தாரு. ஸோ அந்த கப்பு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது கூட ஆக்சுவலாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கைண்டாக இருந்தார். அண்ட் நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் ரெஸ்டாரண்ட் பற்றி நான் என்னோடய யூடியூப் சேனல்லாம் பேசுகிறேன். ஸோ லண்டன் வரவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ ரொம்ப நல்லா பேசி பழகிட்டு இருந்தார். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் அதில் நான் எடுத்த பிக்சர்ஸ், அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அது அவர் கொடுத்த அந்த டீ கப், இது எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், பாருங்கள். ஒருவேளை நீங்கள் லண்டன் போகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிதுனாக்கா இந்த ரெஸ்டாரண்ட் போய் பாருங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என் சாப்பாடும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த $12 இட் வாஸ் வர்த் இட் ஆக்சுவலாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹோப் யூ என்ஜாய்ட். நான் காட்டின பிக்சர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது லண்டன் பற்றி. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.